ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம மெட்டீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு மெட்டீரியல் காண்டாக்ட் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் அக்யூர் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸில் காண்டாக்ட் ஏற்படுத்தும் போது அதில் வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஒரு ஃப்ளூயிட்குள்ளே சம் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே போடும்போது அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ்னால் ஃப்ளூயிட் சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் the tensile force acting on a surface of liquid in contact with a gas or on the surface between two visible liquid such that the contact surface behaves like a membrane under the tension. Under the tension நால தான் மெயினாக இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அக்யூர் ஆகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது மெயினாக இந்த டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அக்யூர் ஆகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டினோட்டட் பை ஆர் சிம்பிள் இஸ் சிக்மா. இந்த சிக்மா அப்படிங்கிற சிம்பிள் க்ரீக் லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுடைய யூனிட் நியூட்டன் பர் மீட்டர். ஸோ ஃபோர்ஸ் அந்த லென்த்துக்கு எவ்வளோக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் இருக்குது. அந்த வாட்டருக்குள்ளே நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பால் ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 பாலை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது எப்படி நமக்கு ரியாக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ, செகண்ட் பி, தேர்ட் சி. இந்த ஏனுங்கிற பாலில் ஃபுல் சர்ஃபேஸ்லையுமே சர்ஃபேஸ் டென்ஷன் அக்யூர் ஆகுது. பின்னுங்கிற எலமெண்ட்டில் 75% சர்ஃபேஸ் டென்ஷனும், சின்னுங்கிற எலமெண்ட்டில் 50% சர்ஃபேஸ் டென்ஷனும் அக்யூர் ஆகுது. ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கோம். இதை எக்ஸாம்பிளாக டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷனில் 3 டாபிக், இம்பார்ட்டண்டான டாபிக். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் லிக்யூட் ட்ராப்லெட். லிக்யூட் ட்ராப்லெட்டில் எப்படி சர்ஃபேஸ் டென்ஷன் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு. செகண்ட் சோப் பபிள். தேர்ட் வாட்டர் ஜெட். ஒரு ட்ராப்லெட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடியதை ட்ராப்லெட். அந்த ட்ராப்லெட்டை நம்ம சென்டராக கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்லெட், அதை சென்டராக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சர்ஃபேஸ் டென்ஷன் அக்யூர் ஆகக்கூடிய பாயிண்ட் ஐடென்டிஃபை ஆகுது. இந்த ட்ராப்லெட்டில் சென்டராக கட் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வெளியில் அக்யூர் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ட்ராப்லெட்லேருந்து வெளியில் வருது. ஸோ இதை சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப்லெட் எடுத்திருக்கோம். அந்த ட்ராப்லெட்டை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ளே இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை ஆகுது. அடுத்து தேர்ட் ஒன் ப்ரெஷர் ஃபோர்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். ஸோ அப்போ ஒரு ட்ராப்லெட் எடுத்திருக்கோம். அந்த ட்ராப்லெட்டில் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஃபோர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஸோ அதே மாதிரி ப்ரெஷர் ஃபோர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனும் ப்ரெஷர் ஃபோர்ஸும். ஸோ அடுத்து இதனுடைய ஃபார்முலா, ப்ரெஷருடைய ஃபார்முலா எப்படிங்கிறத டெரைவ் பண்ணுவோம். வி நோ தட் டென்சைல் ஃபோர்ஸோடைய வேல்யூ தெரியும். டென்சைல் ஃபோர்ஸ்னால் இழுவிசை. ஸோ அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸையும் சர்ஃபேஸ் டென்ஷனையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டென்சைல் ஃபோர்ஸோடைய வேல்யூ கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதே ட்ராப்லெட்டில் அந்த சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ் இன்சைடில் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ரியாக்ட் பண்ணுது. அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸோடைய வேல்யூ P இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு ட்ராப்லெட்டில் இந்த டென்சைல் ஃபோர்ஸும் ப்ரெஷர் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷருடைய ஃபார்முலாவை இங்கே டெரைவ் பண்ணலாம். ஸோ அப்போ தேர்ட் கண்டிஷனில் டென்சைல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதே மாதிரி ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் தெரியும். அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சிக்மா இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஃபோர்ஸ். ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியா, ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. சிக்மா அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பை டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியாவோட வேல்யூ நமக்கு தெரியும் π/4 டி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்லேருந்து ப்ரெஷரை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ரெஷர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். ஸோ ரிமைனிங் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ சிக்மா பை டி அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். இந்த வேல்யூ 4 அப்படிங்கிறது மேலே போயிடும். பி இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படிங்கிறது கீழே வந்துடும். இதில் ஒரு டியை கேன்சல் பண்ணிடலாம், பையை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ப்ரெஷருடைய வேல்யூவை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 4 சிக்மா டிவைட் பை டி. ஸோ இந்த இது ப்ரெஷருடைய வேல்யூவாக கிடைக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார் லிக்விட் ட்ராப்லெட் 4 சிக்மா டிவைட் பை டி. இந்த டயாமீட்டருக்கு பதிலாக ரேடியஸ் சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் அ ஹாலோ பபிள் ஆர் சோப் பபிள். சிமிலர் நம்ம லிக்விட் ட்ராப்லெட்டில் எப்படி டெரைவ் பண்ணமோ அதே மாதிரி டென்சைல் ஃபோர்ஸும் சிமிலர் ப்ரெஷர் ஃபோர்ஸும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் சோப் பபிளுடைய வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டென்சைல் ஃபோர்ஸையும் ப்ரெஷர் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டென்சைல் ஃபோர்ஸோடைய வேல்யூ நம்ம வாட்டர் ட்ராப்லெட்டில் பார்த்தது மாதிரி சிமிலர் இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாட்டர் ட்ராப்லெட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ சிக்மா இன்ட்டு பை டி இன்ட்டு 2. ஸோ அப்போ 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதான் இங்கே இண்டிகேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ஃபோர்ஸ். ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சேம், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் பி, ஏரியாவோட வேல்யூ π/4 டி ஸ்கொயர். ஸோ ப்ரெஷர் தான் வேணும், அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் அதர் சைடு கொண்டு போவோம். சிக்மா 2 பை டி டிவைட் பை பை டி ஸ்கொயர். இந்த 4 வந்து அந்த சைடு போகும்போது மேலே வந்துடும். ஸோ அப்போ 4. இதில் டியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கீழே டி மட்டும் இருக்கும். அடுத்து பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை 2 × 4 8 சிக்மா டிவைட் பை டி. ஆர் ரேடியஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டயாமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 2r. டயாமீட்டரோட வேல்யூ 2 ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 8 சிக்மா டிவைட் பை 2r. இந்த 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 சிக்மா டிவைட் பை r அப்படிங்கிறது ரேடியஸில் நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி எழுதலாம். ஸோ யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ப்ரெஷர் ஆன் சோப் பபிள் ஆர் ஹாலோ பபிள். ரேடியஸ்லையும் யூஸ் பண்ணலாம், டயாமீட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் கண்டிஷன் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் லிக்விட் ஜெட் ஆர் வாட்டர் ஜெட். ஜென்ரலாக நம்ம மோஸ்ட்லி வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் ஜெட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்கும் சிமிலர் டென்சைல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸோடைய வேல்யூவையும் ப்ரெஷர் ஃபோர்ஸோடைய வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். டென்சைல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 2L, ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு LD. ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லிக்விட் ஜெட்டோடைய ஷேப்பை நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். ஸோ லிக்விட் ஜெட்டில் ஒரு பைப்லைன்லேருந்து வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு டயாமீட்டர் இருக்கும். சிமிலர் ஒரு லென்த் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எல் அப்படிங்கிறது லென்த், டி அப்படிங்கிறது டயாமீட்டர். இந்த ஜெட்டோடைய வியூவை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடில் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஆப்போசிட் சைடில் ரியாக்ட் ஆகும். இது ரெண்டும் தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல
சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏன் 2L அப்படிங்கிறத போட்டோம் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஏரியா அப்படிங்கிறது L இன்ட்டு டிங்கிறதையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பியோட வேல்யூ ஈக்குவல் டு சிக்மா 2L டிவைடட் பை LD. ஸோ எல் கேன்சல் பண்ணிட்டோன்னா 2 சிக்மா பை டி. ஆர் ரேடியஸை சப்ஸ்டிட் பண்ணோன்னா சிக்மா பை ஆர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஸோ இது லிக்விட் ஜெட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 கேட்டகரி: லிக்விட் ட்ராப்லெட், சோப் பபிள், லிக்விட் ஜெட். லிக்விட் ட்ராப்லெட் அப்படின்னா 4 சிக்மா டி ஆர் 2 சிக்மா ஆர். செகண்ட் சோப் பபிள், pressure is equal to 8 sigma divided by T or 4 sigma divided by R. Third liquid jet 2 sigma divided by T or sigma by R. அடுத்து surface tension வந்து ஒரு simple problem. Find the surface tension in a soap bubble of 40 mm diameter when the inside pressure is 2.5 Newton per meter square above the atmospheric pressure. Given data, டேட்டாவில் நமக்கு 2 வேல்யூ, ஒன்று ப்ரெஷர் 2.5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் டயாமீட்டர் 40 mm. 40 mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 40 டிவைடட் பை 1000 மீட்டர். மீட்டராக இருந்தால் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். டு ஃபைண்ட் சிக்மா. சொல்யூஷன் P is equal to 8 சிக்மா பை டி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த 8 சிக்மாவிலேருந்து சிக்மாவுடைய வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிக்மாவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணோன்னா PD டிவைடட் பை 8. ஸோ பியோட வேல்யூ 2.5, டியோட வேல்யூ 40 டிவைடட் பை 1000 டிவைடட் பை 8. இந்த 40ல் 1000ல் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதுவோம். 2.5 இன்ட்டு 4 டிவைடட் பை 8 இன்ட்டு 100 is equal to 2.5 into 4 அப்படின்னா 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 10 டிவைடட் பை 8 இன்ட்டு 100. இந்த 100லேருந்து ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 80. இதுதான் ஆன்சர். ஆர் 0.0125. ஸோ 1/80 அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி 0.0125 நியூட்டன் பர் மீட்டர் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஆன்சர். ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுடைய வேல்யூ. இது வரைக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷனுடைய 3 டைப்ஸ், அதிலிருந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.